ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஒரு குழந்தை மட்டும்தான் பெற்றுக்க முடியுமா, இரண்டாவது கர்ப்பமாக முடியாதா, இப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆனதுமே ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் குரூப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களோட பிளட்டை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், RH பாசிட்டிவ், RH நெகட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாது, உங்களோட பிளட்டு தான். ஸோ ரத்த குழு அது எந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளட்டு 4 டைப் உண்டு, அதாவது ABO AB. ஸோ அந்த 4லேயுமே பாசிட்டிவும் உண்டு, நெகட்டிவும் உண்டு. 80% பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் பிளட் குரூப் தான் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு 15% பீப்புளுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப ரேர் பார்த்திங்க அப்படின்னா AB நெகட்டிவ். இது ஒன்லி 1% பீப்புளுக்கு மட்டும்தான் AB நெகட்டிவ் இருக்கும். O பாசிட்டிவ் பிளட் இருக்கிறவங்க O நெகட்டிவ், A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்குமே பிளட் டொனேட் பண்ணலாம். ஸோ அந்த பாசிட்டிவ் பிளட் உள்ளவங்களுக்கு ஈஸியாக நமக்கு பிளட் கிடச்சிரும். நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிளட் கிடைக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நார்மலாக, அதாவது ப்ரெக்னென்சி தவிர மற்ற டைமில் இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உடம்பு ரீதியாக வராது. சப்போஸ் உங்களுக்கு பிளட்டு தேவைப்பட்டுச்சு, பிளட் அடைக்கணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப் பற்றி. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்குது அப்படிங்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேறு பிளட் குரூப், அதாவது நெகட்டிவில் உங்களுக்கு நெகட்டிவ், உங்கள் ஹஸ்பண்டுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நெகட்டிவ், உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுமே ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களோட பிளட் குரூப் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்பாகவும் இருக்கலாம், இல்லை பாசிட்டிவ் பிளட் குரூப்பாகவும் இருக்கலாம். ஸோ மதருக்கு நெகட்டிவ், பேபிக்கு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது பிளட்டு ரெண்டுமே வேறு. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு உங்களோட ரத்தமே இருக்குது, அதாவது மதருக்கும் நெகட்டிவ், பேபிக்கும் நெகட்டிவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. பட் பேபிக்கு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதருக்கும் பேபிக்கும் பிளட் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அம்மாவோட உடம்பு சம் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், மதரோட பிளட்டு தான் குழந்தைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ப்ராப்ளம் இருக்குது, அம்மாவுக்கு நெகட்டிவ், பேபிக்கு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது சப்போர்ட் பண்ணாதில்ல கண்டிப்பாக. ஸோ அதனால தான் அம்மாவோட உடம்பு வேறு ஏதோ நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆன்டிபாடிஸ் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிபாடிஸை IgM, IgG அப்படின்னு 2 டைப்பாக சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா IgM தான் ப்ரொடியூஸ் ஆகும். இது நஞ்சுக்கொடி வழியாக போகாது, இதனால் பேபிக்கு பாதிப்பு வராது. ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. பட் இந்த IgG லேட்டராக உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது ஒரு சில மாதங்களுக்கு பிறகோ இல்லை 1 இல்லை 2 வருடங்களுக்கு பிறகோ ப்ரொடியூஸ் ஆகும். IgG அப்படிங்கிற ஆன்டிபாடிஸ் நஞ்சுக்கொடிக்குள்ளே போகும். ஸோ அதனால உங்களோட செகண்ட் ப்ரெக்னென்சியில் பாதிப்பு வரலாம். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலே பார்த்தீங்க அப்படின்னா ICT அப்படிங்கிற டெஸ்ட் எடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா இன்டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு நெகட்டிவ், உங்களோட பேபிக்கு என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அப்படிங்கிற ஸ்டேஜில் ICT டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அது மூலமாக நம்மளோட உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த ICT டெஸ்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட உடம்புல ஆன்டிபாடிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ICT உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
உங்களோட உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படின்னா பேபிக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னா அனிமியா வரலாம் குழந்தைக்கு, அதாவது இரத்த சோகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எம்சிஏ டாப்லர் ஸ்கேன் அது மூலமாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மூலமாக குழந்தையோட பேபிக்கு, அதாவது பேபியோட பிரெயினுக்கு வந்து பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஐசிடி பாசிட்டிவ் அப்படின்னா வந்து பண்ணுவாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து இரத்த சோகை இருக்குதா, குழந்தைக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்குதா, பேபிக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு ஐசிடி பாசிட்டிவ் அப்படிங்கும்போது. ப்ரெக்னென்சி டைமில் நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது என்ன அப்படின்னா ஆன்டி-டி இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்துட்டு மதருக்கு நெகட்டிவ், பேபிக்கு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு டெலிவரி ஆனதுமே பேபி பிறந்த உடனேயே பேபிக்கு வந்து பிளட் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பேபிக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா மதருக்கு வந்து ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா மதருக்கும் பேபிக்கும் வேறு வேறு பிளட் குரூப். ஸோ பேபி வந்து உங்கள் வயிற்றில் இருக்கும்போதே உங்களோட உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே கம்மி பண்ணுறதுக்காகவும் அதை அழிக்கிறதுக்காகவும் இந்த ஆன்டி-டி அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இதனால் உங்களோட நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கும். ஸோ டெலிவரி ஆன ஒரு 3 நாளைக்குள்ளே இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துடுவாங்க. சப்போஸ் பேபிக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னா வந்து இந்த இன்ஜெக்ஷன் தேவையில்லை. ஏன்னா மதருக்கும் பேபிக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படிங்கிறதுனால அம்மாவோட உடம்புல எந்த ஒரு ஆன்டிபாடிஸும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்காது. ஸோ இன்ஜெக்ஷன் வந்து தேவையில்லை. இப்போ வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம்லேயே இந்த ஆன்டி-டி அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் டாக்டர்ஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கும் பேபிக்கும் வேறு வேறு பிளட் குரூப் அப்படிங்கும்போது, அதாவது மதருக்கு நெகட்டிவ் பேபிக்கு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது இந்த ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட செகண்ட் ப்ரெக்னென்சி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.